கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரித்து ஆராதிக்க போகிறோம். ஏசாயா 43 வாசிக்கிறது போல, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், புதியவைகளை தோன்ற பண்ணுகிற தேவன். ஏதோ வனாந்திரத்தில் வழிகளையும் அவாந்திர வழிகளில் ஆறுகளை உண்டாக்கினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாருக்காக? நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்காக. எத்தனை பேர் கர்த்தர் விரும்புறீங்க? ஆமென். என் தாகத்துக்காக கர்த்தர் ஒரு ஆறுகளையே உண்டாக்க வல்லவராக. ஹல்லேலூயா. நம்ம தாகத்துக்கு தண்ணீர் கேட்ட செம்பல தண்ணி கொடுப்போம். நம்ம வசனத்துல வாசிக்கிறோம், தாகத்துக்காக கர்த்தர் ஒரு ஆறுகளையே எனக்கு உண்டாக்குற கர்த்தர். ஆமென். ஏசாயா 43:19-20 வாசிக்கிறோம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த ஆராதனையில கர்த்தர் புதிய காரியத்தை செய்ய அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். நீங்கள் அதை அறியீர்களா? நாங்கள் வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். 20ஆம் வசனத்துல பார்க்கிறோம், நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்துக்காக, ஆமென், தாகத்துக்காக தண்ணீர்களையும் ஆறுகளையும் உண்டாக்குகிற கர்த்தர். ஆமென். அவ்வளவு பெரிய காரியத்தை செய்கிறோம். 21ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். கைகளை தட்டி நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். புது வாழ்வு தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு. இந்த வருஷத்தின் முதல் ஆராதனை உயர்த்துகிறோம். தந்தவரே நன்றி, நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே, பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே, என் குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி. கரங்களை தட்டி குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி. கைகளை தட்டி அதற்கு நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். கரங்களை தட்டி நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், முந்தினதை கடந்த வருஷத்தெல்லாம் விட்டுறலாம். இந்த புதிய வருஷத்துல கர்த்தர் புதிய காரியங்களை தோன்ற பண்ணுகிறார். புதியவைகள் தோன்ற செய்தி, சாம்பலை சிங்காரமாக்கி. நீ புதியவைகள் தோன்ற செய்தி, சாம்பலை சிங்காரம். கைகளை தட்டி அதற்கு நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. நன்றி நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். கண்ணீரோடு விதைத்ததெல்லாம், கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோட அறிக்கை செய்தி. நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோட அறிக்கை செய்தி. ஏதிரிந்த கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களாய். ஓஹோ, ஏதிரிந்த கரங்களையும் கொடுக்கும் கரங்களாய். கைகளை தட்டி அதற்கு நன்றி
உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். கைகளை தட்டி நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். புது வாழ்வு தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் உங்க சத்த எழும்பட்டும். புதிய துவக்கத்தை தருகிறார். அநேகருடைய வாழ்க்கையில புதிய துவக்கத்தை தருகிறார். குடும்பத்துல புதிய துவக்கத்தை தருகிறார். கரங்களை கட்டி நன்றி நன்றி. ஹல்லேலூயா. நீங்க மாத்திரம் எழும்புங்க வாழ்க்கையில. ஒரு குறை இல்லாமல், ஒரு குறை இல்லாமல் ஸ்தோத்திரமே என்னை அதிசயமாக நடத்தினீரே. 1000 ஸ்தோத்திரமே 14,000 ஸ்தோத்திரம். ஒரு குறை இல்லாமல், ஒரு குறை இல்லாமல் காத்து வந்தீர். ஸ்தோத்திரமே என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே. 1000 ஸ்தோத்திரமே 14,000 ஸ்தோத்திரமே. ஆருயிரே ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே. என் ஆருயிரே என் ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே. ஒரு குறையில்லாமல் காத்து. ஹல்லேலூயா. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே. 1000 ஸ்தோத்திரமே. நன்றி நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகள் மாத்திரம். இந்த வருஷத்தின் முதல் ஆராதனையில உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வருஷத்துக்குள்ள கால் வைக்க கிருபை தந்தீரே. முதல் ஆராதனைகளை கொண்டு வந்தீரே. சுகமாய் பத்திரமாய் பாதுகாக்கிறேன். ஓ ஜீசஸ். நல்ல 2 கைகளை தட்டி நன்றி சொல்லும். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஓ நீ செய்த நன்மைகளுக்காக நன்றி. பாராட்டின தயவுகளுக்காக நன்றி. இதுவரைக்கும் எங்கள் அற்புதமாய் ஆச்சரியமாய் மகிமையாய் கிருபையாய் இரக்கமாய் நன்மையாய் நடத்தினீரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி அப்பா செய்த நன்மைகளுக்காக ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ we lift your name Lord. உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. செய்த நன்மைகளுக்காக, பாராட்டின தயவுக்காக, அற்புதமாய் நடத்தி வந்த பாதைகளுக்காக. அது இந்த முதல் ஆராதனையில் கர்த்தர் சொல்கிறார், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். I'm going to do new things in your life. வாழ்க்கையில் நான் புதிய காரியங்களை செய்கிறேன். தாகத்துக்கு தண்ணீர் கொடுக்கிற உலகத்துல நான் தாகத்துக்கு உனக்கு ஆறுகளையே உண்டாக்குவேன்னு சொல்லுகிறாரு. ஏன்னா நீ என்னுடைய ஜனம் என்று சொல்லுகிறா. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்த நம்மளை பார்த்தா சொல்றாரு, உங்களை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன். எத்தனை பேருக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது? ஒவ்வொருத்தரும் பல நோக்கத்துக்காக இந்த உலகத்துல வாழ்றாங்க. ஆனா எங்களை கர்த்தர் அவருக்காகவே உருவாக்கினா. விசுவாசிக்கிற ஒரு 2 கைகளை உயர்த்தி எத்தனை பேர் இந்த மகிமையான காரியத்தை புரிந்து கொள்ள முடியுது? எத்தனை பேருக்கு இந்த மகிமையான மேன்மையான காரியத்தை உங்க ஆவியில உணர முடியுது? நான் உருவாக்கப்பட்டது, நான் அழைக்கப்பட்டது, நான் உண்டாக்கப்பட்டது அவருக்காகவே சிருஷ்டிக்கப்பட்டேன். ஆமென். இந்த ஜனத்தை எனக்கென்று நான் ஏற்படுத்தினேன். இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்ற வார்த்தையின்படி ஆமென் நான் அவரை துதிக்கும்படி அழைக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. தேவனால கூடாத காரியம் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இங்க இருக்கீங்களா? தேவனால கூடாத காரியம் அவர் சேலஞ்ச் பண்ணி சொல்றார். என்னாலே செய்யக்கூடாத அதிசயம் ஒன்று உண்டு. சவால் விட்டு சொல்றார். அந்த வார்த்தையோட இன்டர்கேட்டிவ் வந்து அப்படித்தான். அந்த கேள்வியினுடைய பதம் அப்படித்தான். என்னால செய்யக்கூடாது ஏதாவது உண்டா அப்படி கேட்கிறார். ஏதாவது உண்டுன்னு சொல்ல முடியுமா? ஒன்னே ஒண்ணு உண்டு, நம்மளை மறக்கவே முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நம்மளை மறப்பதில்லை. சொல்ல என்னால செய்யக்கூடாத விஷயங்கள் ஏதாவது உண்டா? உண்மையான உள்ளத்தை திறந்து இந்த வருஷத்துல ஒருவேளை உங்க கண்கள் முன்னாடி பெரிய சவால்கள் இருக்கலாம்.
எரிகோ போன்ற தடைகள் இருக்கலாம், யோர்தான் போன்ற தடைகள் இருக்கலாம். ஆனா 2 கை உயர்த்தி சொல்லுங்க, உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லா அசாத்தியமான காரியத்தையும் கர்த்தர் சாத்தியமாக்குகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி, உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை தகப்பனே, உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை தகப்பனே. ஓ, உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அசையாத மலையை கூட நீர் அசைக்கிறவர், விலகாத செங்கடலை விலக்குகிறவர், பின்னிட்டு திரும்பாத யோர்தானை திரும்ப பண்ணுகிறவர், ஆமென். கடினமான எரிகோவை தகர்க்கிறவர், ஆண்டு 7 ஜாதிகளை 31 ராஜாக்களையும் அழித்து கர்த்தர் வாக்கு பண்ணின தேசத்தை சுதந்திரமாக்க செய்கிறவர். உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. விசுவாசிக்கிறவர் 2 கைகளை வைத்து சொல்லுங்க, அசாத்தியங்கள் சாத்தியமே தேவா உந்தன் வார்த்தையாலே, அசாத்தியங்கள் சாத்தியமே தேவா உந்தன் வார்த்தை. ஒன்ஸ் அகைன், அசாத்தியங்கள், அசாத்தியங்கள் சாத்தியமே தேவா உந்தன் வார்த்தையாலே, அசையாத மலை கூட அசைந்திடுமே, அமராத புயல் கூட அமர்ந்திடுமே. சொல்லுங்க, அசையாத மலை கூட அசைந்திடுமே, அமராத புயல் கூட. கைகளை உயர்த்தி, எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே, எல்லா துதியும் என்னில் நிலைவரமானவர்க்கே, எல்லா புகழும் எல்லா புகழும். இந்த வருஷத்துல சொல்லுவோம், எல்லா கனமும் ஓ என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே, எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே, எனக்காக நிற்கும் இயேசுவே, எனக்காக பேசும். எனக்காக யார் நிற்பார்னு சொல்ல வேண்டாம், எனக்காக யார் பேசுவார் என்று சொல்ல வேண்டாம். ஹல்லேலூயா, எனக்காக பேசும் இயேசுவே. பல நேரத்துல நாம எடுக்கிற தீர்மானங்கள் தோத்து போயிருது, ஒண்ணு பின்னாடி ஒண்ணு, திரும்ப திரும்ப தோல்வி. பல தீர்மானங்கள் எடுக்கிறோம், ஆனா அந்த தீர்மானங்கள்ல நம்ம வலிமை போயிடுறோம், தோற்று போயிடுறோம். ஒரு வருஷத்தை ஆரம்பிக்கும் போது பல தீர்மானங்கள் எடுக்கிறோம், ஆனா வருஷத்து முடிவுல திரும்பி பார்த்தா பல காரியத்தை நிறைவேற்ற முடியாம போயிடுது. ஆனா இன்னைக்கு கர்த்தர் சோராமல் கூட நின்று உதவி செய்ய போகிறார். கரங்களை வைத்து சொல்லுங்க, நான் எடுத்த தீர்மானங்கள் ஒன்றன் பின்னால் தோற்றனவே, நான் எடுத்த தீர்மானங்கள் ஒன்றன் பின்னால் தோற்றனவே, சோராமல் எனக்காக உழை. நான் சோர்ந்து போனால் அவர் சோரல, தோற்காமல் துணை நின்று நல்ல வார்த்தை. சோராமல் எனக்காக உழை. நான் உறங்கினால் உறங்காதவர், சோர்க்காமல் துணை நின்று சோராமல் சோராமல் எனக்காக உழைப்பவரே, தோற்காமல் துணை நின்று. கைகளை உயர்த்தி, எல்லா துதியும் எல்லா கனமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே, எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர். உங்க சத்தைகள் பற்றி எல்லா துதியும் எல்லா துதியும் எல்லா கனமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே, எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே, எனக்காக
நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. கைமீறி போனதெல்லாம் கரத்தால் சாத்தி மீட்டுக் கொள்ளும் எல்லைகளை தருகிறவர். என் கை மீறி சில காரியங்கள் போயிற்று, என் கையை விட்டு சில காரியங்கள் போயிற்று, ஆனா கர்த்தர் மீட்டு தருவார். என் கரம் தவறியே இழந்ததெல்லாம் உன் கரம் தவறாமல் மீட்டு. கைகளை உயர்த்தி, என் கரம் தவறியே இழந்ததெல்லாம் உன் கரம் தவறாமல் மீட்டிடுமே. எல்லா துதியும் எல்லா கரமும் என்னில் அசாத்தியம் செய்தவர்க்கே. எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலை வரமானவர்க்கே. சத்தம் உயர்த்தி, எல்லா துதியும் எல்லா கரமும் என்னில் அசாத்தியம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை கர்த்தர் எனக்காய் செய்வார். எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலை வரமானவர்க்கே. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. அநேக நேரத்துல சில ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடைக்குமா நம்ம கலங்குறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க எனக்காக கர்த்தர் பேசுவார், எனக்காக கர்த்தர் பேசுவார், எனக்காக செயல்பட ஒரு நல்ல ஆள் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்காக இந்த உலகத்தையே படைத்த கர்த்தர் இருக்கிறார், மனுஷனை உண்டாக்கின கர்த்தர் இருக்கிறார், நீதிபதியை உண்டாக்கின கர்த்தர் இருக்கிறார், மருத்துவரை உண்டாக்கின கர்த்தர் இருக்கிறார். அவர் எனக்காய் பேசுவார். யோசேப்புக்காக பேசுவதற்கு பரிந்துரை செய்ய ஒருவரும் இல்லை. பானபாத்திரக்காரன் சொல்லி அனுப்புறான், நீர் விடுதலை ஆயிற்று, ஆனா உம பட்சத்துல நான் நடந்து கொண்டதை நினைச்சு என்னை ஞாபகத்துல வச்சு ராஜா கிட்ட பேசுங்கன்னு சொன்னா அவன் அப்புறம் நினைக்கல, மறந்துட்டான். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உனக்காக பேசுறதுக்கு யாரும் இல்லை, நீ கவலைப்பட வேண்டாம், உனக்காக நான் பேசுவேன். ஆமென். அநேக இடங்கள்ல அவருடைய வார்த்தை அவரை குறித்து சொல்லும், he is an advocate அப்படி சொல்லப்பட்டிருக்கு பைபிள்ல. அவர் பரிந்துரைக்கிறவர், நமக்காக பரிந்து பேசுகிறவர் என்கிற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் he is a right advocate. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் எனக்காக பரிந்து பேசுவார்? சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. பரிந்துரைகள் செய்யாததை பரக்கிருபை செய்திடுமே. பரிந்துரைகள் செய்யாததை இன்னொரு விஷயம், பரிந்துரைகள் செய்யாததை பரிந்துரைகள் செய்யாததை பரக்கிருபை செய். கைகளை வைத்து தானாக உதவினேன், தானாக முன்வந்து உதவினீரே. முன்னுரிமை நான் என்று காண்பினீரே. தானாக முன்வந்து உதவினீரே. முன்னுரிமை நான் என்று. எல்லா புகழும் எல்லா புகழும் எல்லா கனமும் ஓ என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே. எல்லா துதி, கைகளை உயர்த்தி, எல்லா உயர்வும் என்னில் நிலை வரமானவர்க்கே. எல்லா துதி எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே. எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலை வரமானவர்க்கே. அறிக்கை பண்ணுவோமா? எனக்காக
எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் இயேசுவுக்கே. Yes Lord, எனக்காய் பேசும் இயேசு, எனக்காய் நிற்கிறவா, எனக்காய் நிற்கும் இயேசு. 2025 முதல் ஆராதனை சொல்லுங்க, எனக்காக கர்த்தர் நிற்பார், எனக்காக கர்த்தர் பேசுவார், என் நீதியை வெளிச்சத்தை போல் அவர் விளங்க பண்ணுவார், என் நியாயத்தை பட்டப்பகலை போல் அவர் விளங்க பண்ணுவார். எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. Oh Jesus, கலங்க தேவையில்லை, திகைக்க தேவையில்லை. என் கர்த்தர் எனக்காய் பேசுகிறவர், என் கர்த்தர் எனக்காய் யாவை செய்து முடிக்கிறவர். இல்ல கரங்களை தட்டி தான் ஸ்தோத்திரம் சொல்லலாமே, ஆராதிக்கலாமே, உயர்த்தலாமே. எவ்வளவு நல்ல வார்த்தைகளை கொடுக்கிறார். ஆமே, நல்ல கர்த்தரை உயர்த்துங்க. இந்த வார்த்தைகளை சொல்லி, oh my Lord is standing on behalf of me, he is in my right side, he is walking in before me. எனக்கு முன்னாடி நடக்கிறார், என் வலது பாட்சத்தில் நிற்கிறார், என் அஸ்திபாரமாய் இருக்கிறார், என் நடுவில் இருக்கிறார், நான் அசைக்கப்படுவதில்லை. நல்ல கரங்களை தட்டி ஹalleluya. பார்க்கிற காலம் அல்ல, சுதந்திரிக்கிற காலம். அநேக புதிய எல்லைகளை சுதந்திரிக்க செய்வார், அநேக எல்லைகளை மீட்டுக் கொள்ள செய்வார், அநேக செழிப்பான எல்லைகளை கர்த்தர் தருவார். இந்த வருஷம் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை 2 கரங்களை உயர்த்தி சொல்லிடலாம். என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும்? கேட்கணும். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், கேட்கணும். தனியா ஜபிக்க வாரீங்கல்ல, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. யாபேஸ் கேட்டான், என் எல்லையை பெரிதாக்க வேண்டும் என்று. அத்சால் கழுதை விட்டு இறங்கி கேட்டா, எனக்கு செழிப்பான நிலம் வேணும்னு சொல்லி. காலேப் கேட்டான், நான் கொஞ்சம் போய் யுத்தம் பண்ணி இன்னும் கொஞ்சம் நிலத்தை நான் சம்பாதிக்கிறேன்னு சொல்லி. கேட்டால் கர்த்தர் தருவார். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேரம் கடந்து செல்வோம். இன்றைக்கு நம்முடைய செய்தியினுடைய தலைப்பு நன்றி நிறைந்த இருதயம். நம்ம வருஷத்தினுடைய முதல் ஆராதனையாக இருக்கிறது. வாக்குத்தத்த செய்திகள்லாம் நல்லா புது வருஷ ஆராதனையில் கேட்டிருக்கிறோம். திரும்பவும் அதையே நாம் தியானிக்கலாம். ஆனாலும் கூட இன்றைக்கு நாம் இந்த முதல் வாரத்தில் let us begin this year with a grateful heart. ஒரு நன்றி நிறைந்த இருதயத்தோடு இந்த வருஷத்தை நம்ம என்ன செய்யலாம்? ஆரம்பிக்கலாம். எத்தனை பேர் உண்மையாகவே ஆராதனையில் நான் கர்த்தருக்கு நன்றி சொன்னேன்னு சொல்றவங்க உண்மையா நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. லூக்கா 17ஆம் அதிகாரம் 11 to 19 வரைக்கும் நாம் வாசிக்க போகிறோம். எல்லாருமாய் சேர்ந்து வாசிக்கலாம். பின்பு அவர் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணுகையில் அவர் சமாரியா, கலிலேயா என்னும் நாடுகளின் வழியாக நடந்து போனார். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பீங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவர்களில் ஒருவன் தன் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாய் இருந்தான். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அல்லேலூயா. இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம், இயேசுநாதரை ஒரு கிராமத்துல 10 குஷ்டரோகிகள் பார்க்குறாங்க. அவங்க கிராமத்துக்கு வர முடியாது, ஆகையால கிராமத்துக்கு போகிற வழியில பார்க்குறாங்க. கிட்ட வர முடியாது, ஆகையால தூரத்தில் நின்று கூப்பிடுறாங்க. ஆண்டவரை போய் தொட்டு நேரே பேச முடியாது, ஆகையால் சத்தமிட்டு கூப்பிடுறாங்க. ஒன்னே ஒன்று சொல்றாங்க, இயேசு ஐயரே, எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி அவர்கள் சத்தமிட்டார்கள். அவர்களுக்கு என்ன தேவை என்று ஆண்டவர் கேட்கல, விசுவாசிக்கிறீங்களான்னு கேட்கல, வேற எதை பற்றி அவங்க கேட்கல, உங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படி கேட்கல. டைரக்டா ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீங்கள் போய் உங்களை யாருக்கு காண்பீங்க? ஆசாரியனுக்கு காண்பீங்கன்னு சொல்லியாச்சு. அவங்க போறாங்க. போகிற வழியிலே
10 பேருக்கும் குஷ்டரோகம் நீங்கி சுகமாகிட்டாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் கிட்ட வரல, தொடல, தொட்டு சுகமாக்கல. ஆனா ஆண்டவர் அவர் சொன்ன வார்த்தையில போகிற வழியில அவர்களுக்கு என்ன கிடைத்தது? சுகம் கிடைத்தது. அல்லேலூயா. எத்தனை பேர் இங்க விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவருடைய வார்த்தையே என்னை சுகப்படுத்தும் என்று விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்னை அவர் தொட்டுத்தான் ஆகணும்னு கூட அவசியம் இல்லை. ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நான் சுகமாவேன். அப்ப 10 பேரும் போயிட்டு இருக்கிறாங்க. போகும்போது 10 பேருக்குமே சுகம் கிடைத்தது. அவர் சொல்லுகிறார், சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா அப்படி சொல்ல, 10 பேருக்குமே சுகம் கிடைத்தது. ஆனா ஒருத்தனுடைய இருதயத்தில் மட்டும் என்ன தோணுச்சுன்னா, நம்ம இதுவரைக்கும் ஒரு கிராமத்துக்குள்ள போக முடியாது, ஊருக்குள்ள போக முடியாது, குடும்பத்தோட உட்காந்து சாப்பிட முடியாது, குஷ்டரோகம் வந்ததுனால யாரும் நம்மகிட்ட நின்று பேசக்கூட முடியாது, நம்மளை டச் பண்ண முடியாது, ஒரு தீண்டாமை தீட்டுன்ற பட்டியலில் நம்மளை வச்சுட்டாங்க, ஊருக்கு வெளியே ஒதுக்குப்புறத்தில் கிடந்தோம், நம்மளுக்கு சாப்பாடு அப்படி தள்ளுவாங்க, நம்ம எடுத்து சாப்பிடுவோம், திருப்பி தள்ளினா கொண்டு போவாங்க, இப்படி தான் எங்கள் வாழ்க்கை போயிடுச்சு. ஆனால் இன்னைக்கு நான் என் கிராமத்துக்குள்ளே போய், என் வீட்டுக்கு போய், என் மனைவியோட, என் பிள்ளையோட நான் சந்தோஷமாக உட்கார்ந்துருக்கு எனக்கு உதவி செய்தவர் யாரு? கர்த்தர்னு சொல்லி உடனே அவனுக்கு மட்டும் ஒரு எண்ணம் வருது. நான் திரும்பி போய் யார்கிட்ட போய் நன்றி சொல்லணும்? ஏசுநாதர்கிட்ட போய் நன்றி சொல்லணும்னு சொல்லி அவன் போகிறான். போய் நன்றி சொல்லணே. அங்கே நம்ம வாசிக்கிற பகுதியிலேருந்து ஒன்று அறிந்து கொள்ளலாம். நன்றியை தேவன் எதிர்பார்க்கிறார். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். நன்றியை தேவன் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு நல்லா கற்றுக்கொள்ள வேண்டியது, God expects the thanksgiving. God accepts and God appreciates that. துதி பலிகளை, நன்றி பலிகளை கர்த்தர் விரும்புகிறார். நம்மெல்லாம் பொதுவாக என்ன சொல்லுவோம்னா, தேங்க்ஸ் யாராவது சொன்னோம்னா, இப்போ தம்பி ரொம்ப தேங்க்ஸ்ப்பா அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? தேங்க்ஸ்லாம் எதுக்கு பாஸ்டர்? ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்றது இல்லை. தேங்க்ஸ்லாம் எதுக்கு தம்பின்னு சொல்ல மாட்டார். நீங்கள் தேங்க்ஸ் சொன்னால் சந்தோஷமாக கேட்டுக்கிடுவார். கை வைத்து ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம எப்படி நினைப்போம்னா, தேங்க்ஸ் எல்லாம் நம்மளும் எதிர்பார்க்கறதில்ல, நம்ம சொல்றதும் இல்லை. அது சிலருக்கு பழக்கமாக இருக்கும், சிலருக்கு சொல்ல வராது. அதனால நம்ம ஆண்டவரையுமே எப்படி நினைப்போம்னா, நானும் தேங்க்ஸ் எதிர்பார்க்கறது இல்லை, நானும் தேங்க்ஸ் சொல்றது இல்லை, அதனால ஆண்டவருக்கு என்னத்தை போட்டுப்பா தேங்க்ஸ்ன்னு சொல்லி அவருக்கு சொல்றது இல்லை, அவர் சொன்னதை நினைக்கிறது இல்லை. ஆனால் பைபிள் பிரகாரம் பார்த்தால் கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளுக்காக நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்று யார் விரும்புகிறார்? கர்த்தர் விரும்புகிறது மட்டுமல்ல, அவர் எதிர்பார்க்கிறார். அவர் வாய் திறந்து கேட்கிறாரு. 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா? அந்த வார்த்தையை வாசிங்க. அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? அப்படின்னா ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? நான் செய்த நன்மைகளை பெற்றவர்கள் எல்லாரும் அல்லவா, ஆனால் ஆராதனையில் நன்றி செலுத்துகிறவர்கள் எல்லாரும் இல்லையே, அவர்கள் எங்கே? அல்லேலூயா. அப்ப கர்த்தர் நம்ம கிட்ட எதை எதிர்பார்க்கிறாரு? நம்ம எதிர்பார்க்கறது இல்லையா? நம்ம ரொம்ப பெருந்தன்மையை போல காமிச்சுக்கிறோம். தேங்க்ஸ்லாம் எதற்கு பாஸ்டர்? நம்ம நன்றி எதிர்பார்க்கறது இல்லை. ஆனா கர்த்தர் உண்மையிலே நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார்னா, நான் செய்த காரியங்களுக்கு அவர்கள் எப்படி இருக்கணுமா? நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கொலோசியர்ல வாசிக்கிறோம், நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள் அப்படி சொல்லி ஆண்டவர் சொல்றார். ரைட்? தேவன் நம்மிடத்துல நிச்சயமாக நன்றி பலிகளை எதிர்பார்க்கிறார். ஒரு தடவை நாங்க மேரேஜ் ஆன புதுசு, அப்போ என்கிட்ட கார் கிடையாது. இப்போ நாங்கள் இங்கேருந்து திருநெல்வேலிக்கு புறப்பட்டு நானும் என் மனைவியும் போகணும். நான் எப்படி பண்ணுவேன்னா, அவளை பஸ்ஸில் ஏற்றி விட்டுட்டு நான் வந்து பைக்கில் போயிடுவேன். அப்புறம் திருநெல்வேலிக்கு வந்தோடனே நான் அவங்க பஸ்லேருந்து இறங்குவாங்க, நான் அப்புறம் பைக்கில், அப்புறம் நாங்கள் பாளையங்கோட்டையில் இருந்தோம், அப்போ பைக்கில் கூப்பிட்டு போயிடுவேன். அப்போ அவங்க சொன்னாங்க, நான் கன்சீவாக இருந்தாங்க. அப்போ கன்சீவாக இருக்கும்போது, பியோனா வயிற்றில் இருக்கும்போது ஒரு அம்மா கிட்ட சீட்டு கேட்டால் அந்த அம்மா, எல்லாரும் நாங்களும் பிள்ளையை பற்றி தான் வந்திருக்கோம், சீட்லாம் இல்லைன்ட்டாங்க. பஸ்ஸில் கூட்டம், பயங்கர கூட்டம், ஒரு சீட்டு கிடைக்குமான்னு நினச்சா அந்த அம்மா என்ன சொல்லிடுச்சு, எல்லாரும் நாங்களும் உங்களை போல தான் பிள்ளை பெற்றிருக்கோம், சீட்டுலாம் இல்லைன்ட்டாங்க. அப்புறம் அவங்க நிற்க முடியல. அப்புறம் ஒரு இடத்துக்கு போனோன்னு ஒரு அம்மா கூப்பிட்டு உட்காருமான்னு சொன்னாங்க. அப்படி கூப்பிட்டு உட்காருன்னு சொன்னோடனே நம்மளை அறியாமல் வாயில் என்ன வந்துடும்? சும்மா வருமா? எப்படி வரும்? ரொம்ப தேங்க்ஸ்மா, ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப தாகத்தோடு, நம்ம தண்ணி தாகத்தோடு இருக்கும்போது யாராவது ஒரு செம்பு தண்ணி கொடுத்தா எப்படி கொடுக்குறோம்? ரொம்ப தேங்க்ஸ். இதெல்லாம் இப்போ இருக்காது, முன்னாடி ஸ்கூலில் படிக்கும்போது தான் இருக்கும். பயங்கர தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கும், யாராவது தண்ணி பிடிச்சி கொண்டு வந்து கொடுப்பாங்க, சந்தோஷமாக கூப்பிட்டு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவேன். சின்ன காரியத்துக்கு கூட, ஒரு சீட்டு கொடுத்தா கூட, அவங்க நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் வீட்டுக்கு கிளம்பி போயிடுவாங்க, ஆனால் அவங்களுக்கே நம்ம எப்படி தேங்க்ஸ் சொல்கிறோன்னா, நன்றி, ரொம்ப நன்றிங்க, தேங்க்ஸ்ங்க, கால் கெடுக்க நின்னேன், உண்மையாகவே ரொம்ப நன்றிங்கன்னு சொல்கிறோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மை சும்மா தண்ணி கொடுத்து சீட்டு கொடுக்கல, ஜீவனையே கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் ஒரு நிமிஷம் டைம் நம்ம எடுத்துக்கலாமா? 2 கையை உயர்த்தி
அவருக்கு நேர தலைகளை உயர்த்தி நல்ல சத்தம் உயர்த்தி ஹalleluya, உமக்கு நன்றி ஆண்டவர், உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ லார்ட், we give thanks to you Lord. நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக இந்த வருஷத்தின் முதல் வாரத்திலே நாங்கள் அதை தாங்க இதை தாங்கன்னு கேட்க போறது இல்லவே இல்லை. நீங்க தந்ததற்காக நன்றி சொல்றோம், நீங்க செய்தவைகளுக்காக நன்றி சொல்றோம், நீ பாராட்டின தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. என் குடும்பத்தை அற்புதமாய் நினைத்தீரே, என் வாழ்க்கை அற்புதமாய் நடத்தினீரே, எங்களை இதுவரைக்கு காத்தீரே, எங்கள் அக்கிரமங்களை மன்னித்தீரே, எங்கள் வியாதிகளை குணமாக்கினீரே, படுகொலியில இறங்காம மரித்து போகாம எங்களை கண்மணி போல காத்தீரே. எல்லா கரங்களை அசைத்து சொல்லுங்க, ஓ லார்ட் தேங்க்ஸ் லா. கரங்களை அசைத்து சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ரெண்டு கைகளை வைத்து சொல்லுங்க, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறாரு? நன்றி எதிர்பார்க்கிறார். அதனால சொல்லிக்கிட்டே இருக்கணும், அவருக்கு அடிக்கடி என்ன சொல்லிட்டே இருக்கணும்? நன்றி சொல்லணும். 3 காரியங்கள் இன்னைக்கு தியானிக்கப்படுறோம். ஏன் நாம் கர்த்தருக்கு அநேக நேரத்தில் நன்றி செலுத்த முடியவில்லை? நன்றி செலுத்தணும் தான் நம்ம நினைக்கிறோம், இப்படிலாம் சொல்லும் போது நல்லா தான் இருக்குது. ஆனால் பொதுவாக நம்மளோட வாயில் எப்பவும் தேங்க்ஸ் வந்துட்டே இருக்குதான்னு பார்த்தா குறைவாக தான் இருக்குது இல்லையா? ஏன் நம்மளுக்கு நன்றி செலுத்த முடியவில்லை? 2வது காரியம், நன்றி செலுத்தாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட விளைவுகள் உண்டாகிறது? நன்றி செலுத்தாவிட்டால், நன்றி இல்லாத இருதயமா இருக்குமானால் நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட விளைவுகள் உண்டாகிறது? 3வது காரியம், நன்றி செலுத்துகிறவர்களுக்கு தேவன் இன்னும் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார்? நன்றி செலுத்துகிறவர்களுக்கு தேவன் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார்? 4வது காரியம், எப்படியெல்லாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம்? முதல் காரியம் நாம் தியானிக்க போகிறோம், நன்றி செலுத்த ஏன் முடியவில்லை? ஏன் அநேக நேரத்தில் நம்மளால் நன்றி சொல்ல முடியல அப்படின்னு சொன்னா, அதுல சில காரணங்களுக்கு. முதல் காரணம் திருப்தியின்மை. என்ன இல்லை நம்முடைய வாழ்க்கையில? திருப்தி இல்லை. சில பிள்ளைங்களுக்கு எதை வாங்கி கொடுத்தாலும் அந்த இருக்கிறத பார்க்காது, நீங்க அதை தரலையே இதை தரலையே இதைத்தான் சொல்லுவாங்க. வாசிக்கலாம், என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்கள் ஆனார்கள். ஆமென். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுதார்கள். இவங்களுக்கு திருப்தி இல்லை. கர்த்தர் இவங்களை அற்புதமா நடத்திட்டு இருக்கிறாரு, மன்னாவை கொடுக்கிறார், ஆச்சரியமாய் போஷிக்கிறார். காலையிலும் இரவிலும் மதியத்திலும் அவர்களுக்கு தேவையான சகல ஆகாரமும் இந்த மன்னாவை வைத்து அவர்கள் தயாரிக்கிறார்கள். ஒரு நாளும் பசியோடு கர்த்தர் வருந்து விடவில்லை, தேவையான ஆகாரத்தை கொடுக்கிறார். ஆனால் இங்கே வாசிக்கிறோம், 4ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்கள் ஆனார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, இப்ப மன்னா அவங்களுக்கு எப்படி இல்லைன்னா திருப்தியா இல்லை. மன்னா அவர்களுக்கு திருப்தியா இல்லை. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? நமக்கெல்லாம் யாரு கறி வாங்கி கொடுப்பா? நமக்கு யாரு மீன் வாங்கி கொடுப்பா? நமக்கு யாரு ஸ்வீட் வாங்கி கொடுப்பான்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம், 5ஆம் வசனம். நாம் எகிப்திலே கிரயம் இல்லாமல் சாப்பிட்ட மச்சங்கள், மச்சங்கள்னா மீன்கள், வெள்ளரிக்காய்கள், கொம்மட்டிக்காய்கள், கீரைகள், வெங்காயங்கள், வெள்ளை பூண்டுகள், இவைகளை நாங்கள் என்ன செய்து பார்க்கிறோம்? நினைத்து பார்க்கிறோம். அமெரிக்காவில் சாப்பிட்ட பர்கர், அமெரிக்காவில் சாப்பிட்ட பீட்சா, அமெரிக்காவில் சாப்பிட்ட பேக்கன் பர்கர், இதெல்லாம் நாங்கள் என்ன செய்து பார்க்கிறோம்? நினைத்து பார்க்கிறோம்னு சொல்லி இவர் எங்கிருந்து வந்தாரோ அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? நினைத்து பார்க்கிறோம். எதை நினைத்து பார்க்க முடியவில்லைன்னா, ஆண்டவர் இப்ப இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா இன்னைக்கு கொடுத்த மன்னாவை நினைத்து பார்க்க முடியவில்லை. அதற்கு மாறாக எதை நினைத்து பார்த்து கொண்டிருக்கிறாங்கன்னா, அங்க சாப்பிட்டதை நினைச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க. அடுத்த 6ஆம் வசனம், இப்பொழுது நம்முடைய உள்ளமெல்லாம் என்ன செய்கிறது? வாடி. இப்ப வாசி எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு பாருங்க. மோசையோட எழுத்துக்கள் அப்படி அற்புதமா இருக்குது. இப்பொழுது நம்முடைய உள்ளமெல்லாம் வாடி போகிறது. அடுத்து சொல்றாரு, இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறொன்றும் இல்லையே என்று சொன்னார்கள். போதும். சிலருக்கு வருத்தம் அப்படிதான் இருக்கு. காலையிலையும் இட்லி, மத்தியானமும் சோறு, நைட்டும் இட்லி, நாளைக்கு காலையில என்னதான் இட்லி, நாளைக்கு மத்தியானமும் சோறு, நாளைக்கு நைட்டும் இட்லி தான். இதையே சாப்பிட்டு சாப்பிட்டு எங்கள் உள்ளமெல்லாம் வாடி போகிறது. இப்ப பாத்தீங்கன்னா, ஹாஸ்டல்ல படிக்கிற பிள்ளைங்க ரொம்ப பாவம். எங்கள் அம்மா கொடுத்த சாப்பாட்டை நாங்கள் என்ன செய்து பார்க்கிறோம்? நினைத்து பார்க்கிறோம். எங்க அம்மா நல்ல காரக்குழம்பு வைப்பாங்க, ரொம்ப டேஸ்டா பண்ணுவாங்க. வத்த குழம்பு, காரக்குழம்பு, மீன் குழம்பு, மட்டன் குழம்பு எங்க அம்மா வைக்கிற அடிச்சிக்கவே முடியாது, செமையா வைப்பாங்க. அவங்க வச்சாங்கன்னா சாப்பிட்டுட்டே இருக்கலாம். ஒரு பானை உட்காந்து நாங்கெல்லாம் அப்போலாம் காலி பண்ணுவோம். இப்போ இல்லை அப்போ. ஆனா ஹாஸ்டலுக்கு போனா பிரெட்டுக்கு குருமா கொடுக்குறாங்க. பிரெட்டுக்கு என்ன கொடுக்குறாங்க? குருமா கொடுக்குறாங்க. நாங்க எங்க எண்ணமெல்லாம் ஏன் திங்கட்கிழமை காலை வருகிறது? எங்கள் உள்ளமெல்லாம் வாடி போகிறது. எங்கள் கண்களுக்கு முன்பாக இந்த இட்லியை தவிர வேறொன்றும் இல்லையே. அப்படி நம்ம சொல்ற மாதிரி
இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்றாங்க, இந்த மன்னாவை தவிர சாப்பிடுறதுக்கு வேற ஒன்றும் இல்லையே. ஆனா இதே மக்கள் தான் ஆரம்பத்துல எப்படி சொன்னாங்கன்னா, மன்னா பெய்த உடனே ஓடி 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 புறக்கிறாங்களா, புறக்கிட்டு நாக்குல வச்சு பார்த்தா டேஸ்ட் எப்படி இருந்துச்சா? யாரெல்லாம் தேனிட்ட பணியாரம் சாப்பிட்டுருக்கீங்க? இங்க இல்ல, நம்ம ஊர் பாஷையில் குலோப் ஜாம் சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் தேனிட்ட பணியாரம். யாருக்கெல்லாம் குலோப் ஜாம் ரொம்ப பிடிக்கும்? சுகர் பேஷண்ட்ஸ் கூட திருட்டுத்தனமா போய் 2 எடுத்து சாப்பிட்டுருவாங்க. ஏன்னா அது பிடிக்காத ஆளே கிடையாது. இந்த குலோப் ஜாம் மாதிரி முதல்ல தெரிஞ்சிச்சு எது? அவங்களுக்கு மன்னாவை பார்த்தா குலோப் ஜாம் மாதிரி இருந்துச்சு. இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு டேஸ்ட் எப்படி மாறிடுச்சுன்னா, புது ஒலிவ எண்ணெய். ஒலிவ எண்ணெய் ருசியா இருக்குமா? எண்ணெய் வாயில கொஞ்சம் ஊத்தி பாருங்க, ருசியே இருக்காது. கொஞ்ச நாள் கழிச்சு சொல்லிட்டாங்க, இதையே பார்த்து பார்த்து இது அற்பமா தெரிஞ்சிச்சுட்டாங்க. அப்போ ஆண்டவருக்கு அவங்களால என்ன சொல்ல முடியல? நன்றி சொல்ல முடியல. கடைசி ஆண்டவர் அன்னைக்கு, உனக்கு என்னப்பா வேணும்? கரிதானையா வேணும்னு சொல்லி இங்க இருந்து நடந்து போன கிட்டத்தட்ட ஒரு நாள் பிரயாண தூரம், கிட்டத்தட்ட ஒரு மாறாந்த தூரம் வச்சுக்கோங்களேன். ஒரு 6 அடி 7 அடி உயரத்துக்கு காடையை கொண்டு வந்து குமிச்சிட்டாரு. அவர் சொன்னார், 1 வாரம் இல்ல, 2 வாரம் இல்ல, 3 வாரம் இல்ல, 1 மாதம் மட்டும் நீங்க காடையை சாப்பிடுவீங்க. வாயால சாப்பிட்டு அது தெவிட்டு எங்குடி வந்துருமா, மூக்கால வர்ற வரைக்கும் சாப்பிடுவீங்கன்னு சொன்னாரு. அவ்வளோ காடையை கொண்டு வந்து கொடுத்தாராம். இப்போ நான் கேட்கிறேன், எவ்வளவு உன்னதமான சாப்பாடா இருந்தாலும் அதை ஒரு நேரம் 2 நேரத்துக்கு மேல என்ன செய்ய முடியாது, சாப்பிட முடியாது. பழையபடி நம்ம எங்க தான் வந்து நிற்போம்? அந்த சாம்பார் ரைஸ். இப்ப கவனிங்க, கர்த்தர் நமக்கு கொடுக்கிற அனுதின மன்னாவை விட ஒரு அற்புதமான ஆகாரம் ஒன்றும் இல்லை. அப்ப இங்க இந்த ஜனங்களுக்கு கர்த்தருக்கு ஏன் நன்றி சொல்ல முடியலனா, கொடுத்த ஆகாரத்தை விட அவங்க இருதயம் எதையோ தேடி திருப்தி இல்லாததுனால அவங்க வாழ்க்கையில ஆண்டவருக்கு என்ன சொல்ல முடியல, நன்றி சொல்ல முடியல. தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் எதையோ ஒன்று அதை தரல இதை தரல, எங்களுக்கு அதை நினைச்சு நினைச்சு வாடி போகிறோம், அதையே எங்க உள்ள நினைக்குதுன்னு சொல்லாதீங்க. கர்த்தர் தந்தவைகளுக்காக இயேசுவை போல நன்றி சொல்ல யாராலையும் முடியாது. ஏன் தெரியுமா? முன்னாடி 40,000 மக்கள் இருக்கிறாங்க. ஏன்னா அவ்வளவு புருஷர்கள் ஸ்திரீகள். இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது கையில் எவ்வளவு இருக்குது? 5 அப்போ 2 மீன். இந்த 5 அப்போ 2 மீனை வச்சு அவர் என்ன சொல்றாரு? நன்றி சொல்றாரு. அதை கொடுக்கும்போது 12 கூடைகளை மீதம் எடுக்க கர்த்தர் உதவி செய்தார். இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த வருஷத்தின் தொடக்கத்துல இல்லாததற்காக நீங்கள் புலம்புவதை காட்டிலும் என்னென்ன கொடுத்திருக்காரோ அதற்காக நல்ல நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க. மீதி காரியத்தை கர்த்தர் அற்புதமாய் வாசலை திறப்பார். விசுவாசிக்கிறவங்க மட்டும் கரங்களை வைத்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப ஏன் நம்மளுக்கு நன்றி சொல்ல முடியல? திருப்தியின்மை. என்ன இல்ல? திருப்தி இல்ல. 2வது காரியம், ஏன் நம்மளுக்கு கர்த்தருக்கு நன்றி சொல்ல முடியலன்னா, கௌரவம். சொல்லுங்க பார்க்கலாம். பிரஸ்டீஜ். நம்ம மக்கள்கிட்ட எல்லாம் கௌரவம் பார்த்து 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 அந்த கௌரவத்தை யார்ட்டையும் அப்ளை பண்ணிடுவோம்? ஆண்டவர்கிட்டையும் அப்ளை பண்ணிடுவோம். பொதுவாக ஒரு ஆட்டிடியூட் புரிஞ்சுக்கணும். நீங்கள் மற்றவங்ககிட்ட எப்படி இருக்கீங்களோ அப்படித்தான் ஆண்டவர்கிட்டமே இருந்து பழகுவோம். மற்றவங்ககிட்ட நன்றி சொல்லி பழக்கம் இருந்தால் ஆண்டவர்கிட்டையும் நன்றி சொல்லுவோம். மற்றவங்ககிட்ட கௌரவமாகவே இருந்து பழகிட்டோம்னா ஆண்டவருக்கு முன்னாடி கௌரவமாக இருந்து பார்ப்போம். சரியா? அப்போ நம்மளுடைய ஆட்டிடியூட்ல கௌரவம் அல்லது எப்படிப்பட்ட எண்ணம் இருக்கக்கூடாதுன்னா, நான் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு தேவன் ஒரு காரணம் கிடையாது அப்படி நினைச்சிடக்கூடாது. இப்போ வாசிங்க பார்க்கலாம். எரேமியா 9:23, 24. ஆண்டவருக்கு ஏன் நன்றி சொல்ல முடியல? சில நேரத்தில் கௌரவம் நம்மை ஆட்டி படைக்கிறது. ஆண்டவருக்கு விடுதலையோட ஸ்தோத்திரம் சொல்ல முடியல. நான் தான்ப்பா காரணம் நம்ம நினைச்சுக்கிட்டோம். இல்லைன்னா ஆண்டவர் ஒரு மேட்டரே கிடையாதுப்பா, நான் தான் உழைச்சேன், நான் தான் பிரயாசப்பட்டேன். யாராவது நினைக்கிறீங்களா அப்படி? நான் தான் இதை செஞ்சேன் அப்படி நினைக்கிறீங்களா? இல்ல. வாசிங்க பார்க்கலாம். எரேமியா 9:23, 24. வேகமா எடுக்கலாம். எரேமியா 9ஆம் அதிகாரம் 23, 24. வாசிப்போம். ஞானி தன் ஞானத்தை குறித்து எவ்வளவு அழகாய் சொல்லுகிறார் பாருங்க. ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். அடுத்த வசனத்தில் தெளிவாய் சொல்லுகிறது, மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் நான் பிரியமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப ஞானி தன்னுடைய எதை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது? பலவான் தன்னுடைய பலத்தை குறித்து, ஐஸ்வர்யவான் தன்னுடைய ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது. ஒரு கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்லலாமா? யார் வீட்டுல எல்லாம் 1 கிலோ தங்கம் இருக்குது? 1 கிலோ தங்கம் என் வீட்டுல இருக்குன்னு சொல்றவங்களாம் கை வைத்துங்க. கண்டிப்பா கேட்டு வாங்க மாட்டேன், பயப்படாதீங்க. 2 கிலோ தங்கம், 5 கிலோ தங்கம், 1/2 கிலோ தங்கம், 1/4 கிலோ தங்கம். நீங்க எல்லாம் பயப்படுறீங்க, கடைசி காணிக்க போட சொல்லி வரேன். நான் அப்படிலாம் கேட்கல. சொல்ல வர காரியத்தை கவனிங்க. 1 கிலோ தங்கம் கிடையாது, 2 கிலோ தங்கம் கிடையாது. என் கூட நான் சொன்னோன்னே சொல்லிருங்க, 35 லட்சம் கிலோ தங்கம். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம்.
என்ன மூச்சு உள்ள போயிட்டு சோத்திரம். இதுக்கே மூச்சு உள்ள போயிட்டுனா பரலோகத்தில் போய் நடக்க போறதே இதில் தான் நடக்க போறோம். பொற்தள வீதியில நடக்க போறோம். சொல்லுங்க பார்க்கலாம், திரும்ப சொல்லுங்க. 35 லட்சம் கிலோ தங்கம். திரும்ப சொல்லுங்கம்மா. இப்படி ஒரு மனுஷன் இருந்தா எப்படி இருக்கும்? தாவீது தாவீது சாலமோனுடைய ஆலய பணிக்கென்று சம்பாதித்து கொடுத்தது எவ்வளவு என்றால் 35 லட்சம் கிலோ தங்கம். எவ்வளவு கொடுத்திருக்கிறான்? சரியா? 35 கிலோ இல்லம்மா, 35 லட்சம் கிலோ ஆலய பணிக்கு. எவ்வளவு கொடுத்திருக்காருமா? என்னம்மா பரிதாபமா சத்தம் வருது? எவ்வளவு கொடுத்தாரு? கொடுத்தா நம்ம அப்படி கொடுத்தா அப்படி இருக்கும். சர்ச்சுக்கு காரணமே இன்னைக்கு யார் தான்? ஒரு டியூப் லைட்டுக்கே நம்ம ஆட்கள் எதை விட மாட்டாங்க, லைட்டில் பேர் எழுதாம உபயம் போடாம விட மாட்டாங்க. சிலர் கொடுக்கும்போது சொல்லுவாங்க என் பேர் வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. அது சந்தோஷம். ஆனா தாவீது 35 லட்சம் கிலோ தங்கத்தை சாலமோன் கட்டப்போகிற தேவாலயத்துக்காக ரெடி பண்ணி கொடுத்துட்டு என்ன சொல்றாரு பாருங்க. 18 வசனத்தை வாசிங்க. அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து, சத்தமா வாசிங்க, கர்த்தருடைய சமூகத்திலிருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம். கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எவ்வளவு உயர்த்தினாலும், எவ்வளவு செஞ்சாலும், எவ்வளவு நம்முடைய கைகளை கத்த திடப்படுத்தி இருந்தாலும், கர்த்தருக்காக நாம என்ன வாரி கொடுத்தாலும், இல்ல குடும்பத்திலோ எந்த தேசத்துக்கே நீங்க அள்ளி கொடுத்து நிறைய பேர் சாப்பாடு போட்டு என்ன பண்ணாலும் நம்முடைய உள்ளத்துல ஒரு எண்ணம் வேண்டும். அது ஒரு பொருட்டு அல்ல. இவைகளுக்கு முன்பாக தேவரை நடத்தி வந்த பாதைகளுக்கு நான் ஏமாத்திரம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். திரும்பவும் சொல்லுங்க. இதை சொல்றவர் யாரு? தாவீது தாமா. அதை சொல்லிடுவான். எவ்வளவு கொடுத்தாரு? 35 lakhs kilogram of pure gold he offered to the temple which is going to be built by Solomon his son. He never minded about that. ஒரு நாள் அவரை பெருசா நினைக்கல. இன்னொரு வசனத்தை வாசிக்க. 1 நாளாகமம் 29:14. எப்படி சொல்றாரு பாருங்க. இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்துட்டு சொல்றாரு, நான் எப்படி ட்ரை பண்ணேன் தெரியுமா, நாங்க எத்தனை வருஷம் சேர்த்து வச்சோம் தெரியுமா, நாங்க எவ்வளவு பிரயாசப்பட்ட தெரியுமா, இந்த சர்ச்சுக்கு நாங்க என்ன பண்ணோம் தெரியுமா, இந்த ஊழியத்துல என்ன பண்ணோம் தெரியுமா. அப்படி சொல்லாம அதுக்கு ஒரு பதில் சொல்லுகிறாரு. இப்படி எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான். அவனுக்கு நல்லா தெரியும் ஒரு துண்டு அப்பம் கிடைக்குமா, திராட்சை கொலை கிடைக்குமான்னு வனாந்திரத்துல கிடைக்கும் போது அங்க நாபாலுக்கிட்ட ஒரு ஆள் விட்டு அனுப்புறான். தண்ணி கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். காடு மேட அலைஞ்ச மனுஷன் இன்னைக்கு எத்தனை லட்சம் கொடுக்குறான்? 35 லட்சம் கிலோ தங்கத்தை கொடுத்துட்டு சொல்றான். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி. அப்படின்னா அந்த திராணியை கொடுத்தது யாரு? இந்த திராணியை கொடுத்தது யாரு? இன்னைக்கு நம்முடைய கைகளை பலப்படுத்தினது யாரு? நம்முடைய கைகளை திடப்படுத்தினது யாரு? கர்த்தர். சொல்லுங்க வாசிங்க. இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம். அற்புதமான வார்த்தை வாசிங்க. எல்லாம் உம்மால் உண்டு. எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க? 2 கைகளை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி, பரத்துக்கு நேர தலைகளை எடுத்து சொல்லுங்க. எல்லாம் உம்மால் உண்டானது. ஒண்ணு கூட என் கையில இருந்து உண்டாகல. ஒரு பஞ்சை கூட நம்மளால தயாரிக்க முடியாது. ஒரு சின்ன காரியத்தை கூட நம்முடைய கைகளால உண்டாக்க முடியாது. கரங்களை உயர்த்தி உண்மையான உள்ளத்தோட சொல்லுங்க. எல்லாம் உம்மால் உண்டானது. உமது. அடுத்த வார்த்தையை வாசிங்க. உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம். இந்த ஆட்டிடியூட் எங்களுக்கு தேவை. நாங்க எப்படி கொடுத்தோம்? உங்க கையில இருந்து வாங்கி உங்க கையிலே கொடுத்தோம். அப்ப கர்த்தருக்கு நம்ம கொடுத்ததெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு? என் உள்ளத்துல ஒரு தெளிவு வேணும். ஐயமார் கவனிக்கிறீங்களா? அம்மாமார் கவனிக்கிறீங்களா? என் உள்ளத்துல ஒரு தெளிவு வேணும். முதல் காரியம், இதெல்லாம் திராணி கிடைக்கிறது நான் ஏமாத்துறோம். ரெண்டாவது காரியம் பார்க்கிறோம், இதெல்லாம் யார்கிட்ட இருந்து வாங்கணும்? அவர் கையில இருந்து வாங்கி அவர் தான் உண்டாக்குறாரு, அவர் கையிலே கொடுக்குறோம். அல்லேலூயா. அவர் சொல்றாரு ஆலயத்தை பயங்கரமா கட்டிட்டு, நம்ம நினைக்கிறோம் ஆலயத்தை அப்ப பிரமாண்டமா கட்டியாச்சு, ஒரு 300 பேர் உள்ள உட்காரலாம்னு சொல்லிட்டு நம்ம கட்டினா, ஒரு 300 பேர் 400 பேர் கட்டிட்டு, இல்ல 1000 பேர் கட்டிட்டு, இல்ல 10,000 பேருக்கு உட்கார்ற மாதிரி ஒரு ஆலயத்தை கட்டிட்டு, அப்பா மெகா சர்ச் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா சாலமோன் பிரமாண்டமான ஆலயம். சுவர் முழுக்க என்னதுமா? சுவர் முழுக்க என்னது? சுத்த தங்கம். ஏன்னா அப்பா தான் கொடுத்துட்டாரு அவ்வளவு தங்கத்தை, சுத்த தங்கம். அவ்வளோத்தையும் கேட்டுட்டு அவர் சொல்றாரு. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. தேவன் மெய்யாகவே பூமியிலே வாசம் பண்ணுவாரோ அவ்வளோ பெருசா கேட்டுட்டு சொல்றாரு. இதோ வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே, நான் கட்டின இந்த ஆலயம்
எம்மாத்திரம். அல்லேலூயா. அப்ப இதெல்லாம் ஒரு வேர்டு வந்துட்டே இருக்கு, நாங்கள். அப்போ ஆண்டவருக்கு நம்ம அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கணும், இந்த ஆசீர்வாதங்களுக்கு நான் தான் காரணம் என்று சொல்வதற்கு இடத்துல ஒன்றுமே இல்லை. ஆகையால நன்றி சொல்வதற்கு தடையா இருக்கிற இரண்டாவது காரியம் பார்த்தோம், கௌரவம். என்னது? கௌரவம். ஒரு நாள் அது நம்மகிட்ட இருக்கக்கூடாது. அவ்வளவு செஞ்சுட்டு தாவீது சொல்றான் பாருங்க, அதெல்லாம் ஒண்ணே இல்லப்பா, யார் கையில வாங்கணும், உண்டாக்குனதே நீங்க தான் சொல்றான். மூணாவது காரியம், ஏன் நம்மளால கர்த்தருக்கு ஒரு மனப்பூர்வமா நன்றி சொல்ல முடியலன்னா, பிரச்சனைகளையே பார்த்து கொண்டிருப்பது. எதை பார்த்துட்டே இருக்கிறது? நீங்க ரொம்ப பிரச்சனைகளை பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களால் ஜோமன கூட முடியாது, பைபிள் கூட வாசிக்க முடியாது, நன்றி சொல்லவே முடியாம போயிடும். சாப்பிட கூட முடியாது. நீங்க சாப்பிட்டா கூட வேண்டாம் வெறுப்பு தான் சாப்பிடுவீங்க. அந்த சாப்பாடை கூட ஜோமனாம சாப்பிடுவீங்க. நல்ல சாப்பாடை கொண்டு வந்து உங்க முன்னாடி வச்சிருப்பாங்க, நீங்க சொல்லுவீங்க, பா சாப்பாடு பெரிய சாப்பாடுன்னு சொல்லுவீங்க. நான் சொல்ல உண்மையா பொய்யாயா? உண்மையா பொய்யா? பிரச்சனைகளை நீங்க ஓவரா திங்க் பண்றீங்க, பிரச்சனைகளையே நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்கன்னா, உங்க கண்ணு முன்னாடி கொண்டு நல்ல மட்டன் பிரியாணி வச்சா கூட என்னத்தை சாப்பிட்றதுன்னு தான் நீங்க சொல்லுவீங்க. வாசிங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 27ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 27. இங்க கூட அப்படித்தான், சோத்திரம் சொல்லி சாப்பிட்றதை விட்டுட்டு சாப்பிடாமலே நம்ம ஆட்கள் 14 நாள் உட்கார்ந்துருக்கிறாங்க. வாசிங்களேன். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிங்களேன். பொழுது விடுகையில் எல்லோரும் போஜனம் பண்ணும்படி பவுல் இப்ப அவர்களுக்கு என்ன சொல்ல வேண்டியிருக்குது? ஏன்னா இப்ப சாப்பிட்றதுக்கே அவங்களுக்கு என்ன சொல்ல வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டாங்க. நன்றி சொல்றது ரெண்டாவது இருக்கட்டும்ப்பா, முதல்ல சாப்பிட்றதுக்கே என்ன சொல்ல வேண்டியிருக்கு? நன்றி சொல்லுது. ஏன்னா நம்ம ஆட்கள் தொடர்ந்து எதையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க, பிரச்சனையை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு மனசு இல்லை. வாசிங்க 33. பொழுது விடுகையில் எல்லாரும் போஜனம் பண்ணும்படி பவுல் அவர்களுக்கு தைரியம் சொல்லி, நீங்கள் இன்னைக்கு எத்தனை நாளா? இன்று 14 நாளாய் ஒன்றும் சாப்பிடாம பட்டினியா கிடக்கீங்க. ஆகையால் போஜனம் பண்ணும்படி நீங்கள் உங்களை வேண்டிக் கொள்கிறேன், நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு அது உதவியா இருக்கும். பிரச்சனையில சாவதை விட சாப்பிடாம செத்துறப்படாதுன்னு பயப்படலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சில ஆட்கள் பிரச்சனையை நினைச்சு பிரச்சனையில சாக மாட்டான், ஆனா சாப்பிடாமலே என்ன பண்ணிடுவான்? செத்து போயிடுவான். அவன் சொல்றேன், நீ பிழைக்கணும்னு சொன்னா முதல்ல பிரச்சனையை பார்க்காத, முதல்ல எதை செய்? சாப்பிடு. 14 நாட்கள் பிரச்சனையை நினைச்சு நினைச்சு பயங்கர போராட்டம், பயங்கர போராட்டம்னா பயங்கர போராட்டம். அந்த அதிகாரத்தை வாஸ்தவங்களுக்கு தெரியும், தெரியலன்னா வீட்டில் போய் வாசிங்க. பிரச்சனையை பார்த்து 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 14 நாள் என்ன செய்யல? 20, 21 வாசிக்கலாம். அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படல, மிகுந்த பெருங்காற்று மழை அடித்து கொண்டிருந்தபடினால் இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை முழுவதும் அற்று போயிற்று. 21. அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்த போது. போதும். அப்போ அநேக நாட்கள் அவங்க என்ன செய்யல? போஜனம் பண்ணல. 14 நாள் சாப்பிடல. இந்த 14 நாள் சாப்பிடாத சூழ்நிலைகள்ல தைரியப்படுத்தி சொல்றான், நீ கர்த்தருக்கு நன்றி சொல்லி என்ன செய்? சாப்பிடு. வாசிங்க 35ஆம் வசனம். இப்படி சொல்லி அப்பத்தை எடுத்து எல்லாருக்கும் முன்பாக தேவனை ஸ்தோத்திரித்து அதை பிட்டு புசிக்க தொடங்கினான். அவன் தொடங்கின போது அப்பொழுது எல்லாரும் திடமனப்பட்டு புசித்தார்கள். கைகளை வைத்து ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். அதுல ரொம்ப முக்கியமான வார்த்தை ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிட்டான். அப்படின்னா நன்றி செலுத்து. He praised and thanked the Lord and he ate. சந்தோஷமாய் கர்த்தருக்கு நன்றி செலுத்து. அல்லேலூயா. பிரச்சனைகளையே நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு சாப்பிடவும் முடியாது, கர்த்தருக்கு நன்றியும் சொல்ல முடியாது. ஏன் நம்மளுக்கு நிறைய நேரம் கர்த்தருக்கு நன்றி சொல்ல முடியலன்னா, அடிக்கடி நம்ம எதைத்தான் மைண்ட் பண்றோம்? ப்ராப்ளத்தை. நான் இனி ரொம்ப பிரச்சனையை பார்க்க மாட்டேன்னு சொல்றவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வருஷம் எதை பார்க்காதீங்க? பிரச்சனைக்கு மத்தியில பதில் செய்கிற கர்த்தரை பாருங்க. 4வது காரியம், மற்றவர்களையே பார்ப்பது நமக்கு நன்றி செலுத்த முடியாது. யாரை பார்க்கிறது? மற்றவர்களை. அவன் நல்லா இருக்கானே, இவன் நல்லா இருக்கானே, நாம் இப்படியே தானே இருக்கிறோம் அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா உங்களால கர்த்தருக்கு என்ன சொல்ல முடியாது? நன்றி சொல்ல முடியாது. அவன்லாம் நல்லா இருக்கான், அவன்லாம் சந்தோஷமா இருக்கான் அப்படி சொன்னீங்கன்னா உங்களால சந்தோஷமா இருக்க முடியாது, நன்றி சொல்ல முடியாது. மூத்த மகன் சொல்றான் பாருங்க, லூக்கா 15, 28ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவன் கோபமடைந்து உள்ளே போக மனதில்லாத இருந்தான். தகப்பனோ வெளியே வந்தவனை வருந்தி அழைத்தான். அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, அவன் யாரை பார்க்கறான்னா, தகப்பன் என் மேல அன்பா இருக்காரன்னு பார்க்கல, நான் தகப்பனோட அன்பா இருக்காருன்னு பார்க்கல. அவன் பார்வை இப்ப தம்பி மேல போயிடுச்சு. வாசிங்க. இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தும் என் சிநேகிதரோடு சந்தோஷமா இருக்கும்படி நீர் ஒரு ஆட்டுக்குட்டியை கூட கொடுக்கலையே. வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்தப்பட்ட உம்முடைய குமாரனாய் இவன் வந்த உடனே கொளுத்த கன்றை இவனுக்காக அடிப்பித்தீரே என்றான். தகப்பன் சொல்றான், அதற்கு தகப்பன், மகனே, இப்ப நான் கேட்கிறேன், ஆட்டுக்குட்டிக்காக சந்தோஷப்படணுமா, அப்பா கூடவே இருக்கிறதுக்காக சந்தோஷப்படணுமா?
நான் உண்மையா கேட்கிறேன், எனக்கு ஆட்டுக்குட்டி எல்லாம் மேட்டர் இல்லப்பா, அப்பா கூட இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சு அதுக்கு தான் சந்தோஷம் சொல்றவங்க உண்மையா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டாவது அவன் சொல்றான் பாருங்க, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், என்னுடையதெல்லாம் யாருடையதா இருக்கிறது? இப்ப எனக்குள்ளதெல்லாம் உனக்குள்ளதா இருக்குன்னா என்னோட ஆடு, என்னோட மாடு, என் ஆஸ்தி, என் ஐஸ்வர்யம், வாகனம், கழுத, குதிரை எல்லாமே உள்ள வந்துருதே. நீ ஏன் ஒரு ஆட்டுக்குட்டிக்காக கவலைப்படுற? ஒரு ஆட்டுக்குட்டியை கூட கொடுக்கல நீ ஏன் புலம்புற? ஆல்ரெடி என்னோட எல்லாமே யாரு கொடுத்தாச்சு? உனக்கு தானே. அப்போ இவனுக்கு தகப்பன் தனக்கு கொடுத்த எல்லாவற்றையும் பார்க்க தோணல, தகப்பனோடையே நான் இருக்கிறேன் அதையும் பார்க்க தோணல. அதை விட்டுட்டு இவன் கண்கள் இப்ப யாரை பார்த்து போயிட்டு இருக்குன்னா, தம்பியை பார்த்து, ஆட்டுக்குட்டியை பார்த்து, கண்ணுக்குட்டியை பார்த்து போயிட்டு இருக்குது. நன்றி செலுத்த முடியல, உள்ள வந்து சந்தோஷமா இருக்க முடியல. ஏன் நிறைய பேருடைய வாழ்க்கையில நன்றி செலுத்த முடியலைன்னா அதுக்கு ஒரு காரணம் மற்றவர்களையே பார்த்துட்டு இருக்கிறது. அவனுக்கெல்லாம் வாய்க்குது, அவளுக்கெல்லாம் வாய்க்குது. சில நேரம் நம்ம இப்படி சொல்றோம், அவன் ஒரு நாளும் சர்ச்சுக்கே வந்தது கிடையாது, அவனுக்கு எல்லாம் நடக்குது பாஸ்டர். அவன்லாம் ஒரு வைராக்கியமே கிடையாது, அவனுக்கு எல்லாம் நடக்குது. உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ அதுக்கு நல்லா நன்றி சொல்லுங்க. உங்களுக்கு தேவையானதை கர்த்தர் செய்வா. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. தடைகள் மத்தியில் கூட அநேகர் கர்த்தரை ஸ்தோத்தரித்தாங்க பாருங்க. யோபுக்கு எல்லாம் எடுக்கப்பட்ட போது சொல்றான், கர்த்தர் கொடுத்தார்ன்றதுக்கு ஸ்தோத்திரம் சொல்லலாம். ஆனா சொல்ல கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அதற்கு அவன் என்ன சொல்றான்? ஸ்தோத்திரம் சொல்றான். 5 அப்போ 2 மீன் வச்சு பெரிய தேவையோட உட்காந்து அதற்கு ஸ்தோத்திரம் சொல்றாரு. இப்படி பார்த்தா பல காரியங்களை பார்க்கலாம். கரங்களை வைத்து கர்த்தருக்கு நன்றி சொல்லலாமா? கரங்களை வைத்து சொல்லுங்க. என்கிட்ட 4 காரியம் பார்த்தோம். 1, ஏன் நன்றி சொல்ல முடியல? திருப்தி இல்லை. என்ன இல்லை? திருப்தி இல்லை. 2வது காரியம் கௌரவம். தேவனுடைய கிருபையினால தான், எம்மாத்திரம்ன்ற எண்ணம் இல்லை, தேவனுடைய கிருபை என்ற எண்ணம் இல்லாதனால நம்மளுக்கு நன்றி சொல்ல முடியல. 3வது பிரச்சனைகளையே பார்க்கிறது நம்மளை நன்றி சொல்ல வைக்காது, விடாது. 4வது காரியம் மற்றவர்களையே பார்ப்பது நன்றி சொல்ல வைக்காது. அப்போ இப்போ கை வைத்து சொல்லுங்க, ஆண்டவருக்கு நன்றி. கரங்களை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நீ கொடுத்த எல்லாவற்றுக்காக நன்றி. உங்களுக்கு கொடுத்த ஒரு 10 காரியங்களுக்காக நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். கண்களை மூடி கைகளை வைத்து சொல்லுங்க. அவர் கொடுத்த ஒரு 10 காரியங்களை நினைவு கூர்ந்து சொல்லுங்க. நல்ல புருஷன், நல்ல மனைவி, நல்ல பிள்ளைங்க, நல்ல பெற்றோர், நல்ல சபை, நல்ல சத்தியம், நல்ல ஆசீர்வாதங்கள், நல்ல வாகனங்கள், நல்ல வசதி, நல்ல சாப்பாடு தந்தாரு, நல்ல ட்ரெஸ் தந்தாரு, ஆமே, நல்ல சமாதானத்தை தந்தாரு, நல்ல வேதத்தை தந்தாரு, நல்ல சபையை தந்தாரு, நல்ல சத்தியத்தை தந்தாரு, கற்றுக்கொள்ற கிருபையை தந்தாரு, நல்ல ஆரோக்கியத்தை, புது வருஷத்தை தந்தாரு. எத்தனை காரியங்கள் இருக்குது? 2 கரங்களை வைத்து ஒரு நிமிஷம் நன்றி பலிகள் எழும்பட்டும். சத்தம் உயர்த்தி சொல்லுங்க, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ லார்ட், we give you thanks Lord. ஆண்டவர் உமக்கு நன்றி சொல்றார் கொடுத்த காரியங்களுக்காக. அது வரல, இது வரல, அதை செய்யல, இதை செய்யல சொல்லவே வேண்டாம். ஆமென். கர்த்தர் கொடுத்த காரியங்களுக்காக கரங்களை வைத்து நன்றி 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 அப்பா. அல்லேலூயா. 2வது காரியம், நன்றி இல்லாத தன்மையினால் உண்டாகக்கூடிய விளைவுகளை பார்க்க போகிறோம். 2 காரியம் மட்டும் வேகமா பார்க்கலாம். இப்படிப்பட்டவர்களுக்கு மேலும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது கிடையாது. இட் இஸ் ஸ்டாப்ட் அட் சம் எக்ஸ்டென்ட். ஆண்டவர் ஏற்கனவே கொடுத்ததுக்கே நம்ம அவருக்கு என்ன சொல்றது இல்லை? நன்றி சொல்றது இல்லை. அப்ப புது காரியங்களை எப்படி நம்மளுக்கு கொடுப்பாரு? அதான் வாசிக்கிறோம் இல்லையா? லூக்கா 16ஆம் அதிகாரத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு தாலந்து, 2 தாலந்து, 5 தாலந்து படித்தவங்களை கொடுத்த கணக்கு இருக்கு. அதுபோல் 100 கூட எண்ணெய், இப்படிலாம் வந்து கணக்கெல்லாம் நிறைய கதைகள் இருக்குது. தாலந்து ஸ்டோரி நம்மளுக்கு தெரியும். அதுல ஒரு வசனம் இருக்குது, உள்ளவனுக்கு கொடுக்கப்படும். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். உள்ளவனுக்கு கொடுக்கப்படும். அவன் எதை பார்த்தான் என்றால், அவனுக்கு 5 கொடுத்திருக்க அதை பார்க்கல, 2 கொடுத்திருக்க அப்படி பார்க்கல, எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப தனக்கு கொடுக்கப்பட்டதை அவன் பெருக்கி கொண்டான். அவன் பெருக்கி கொண்ட போது அவனுக்கு கொடுக்கப்பட்டது. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் உண்டு. தேவன் கொடுத்த காரியங்களுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருப்போம் என்றால் மட்டுமே தான் நமக்கு தேவன் இன்னும் அநேக ஆசீர்வாதங்களை கொடுப்பார். கரங்களை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, அந்த வசனத்தை நம்ம எடுத்து வாசிக்கலாம். 10 to 12. 10ஆம் வசனத்தை மட்டும் வாசிப்போமா? கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அநேகத்திலும் உண்மை உள்ளவனா இருக்கிறான், கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அநேகத்தில். இந்த ஒரு வசனம் மட்டும் போதுமே. இப்ப கவனிக்கணும், இதுல நன்றின்னு நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா, கொஞ்ச காரியங்களுக்கு நம்ம கர்த்தருக்கு என்ன சொல்லணும்? நன்றி சொல்லும் போது, கொஞ்சத்திலே நன்றி உள்ளவனுக்கு கர்த்தர் எப்படி சொல்ல வைப்பார்னா, அநேக காரியங்களுக்கு நன்றி சொல்ல வைப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ கர்த்தருக்கு ஒருவன் சின்ன காரியத்துக்கு நன்றி சொல்றான். இப்ப நம்மளுக்கு கவனிங்களேன், எனக்கு ஒரு சின்ன காரியத்தை அவர் சந்திக்கிறாரு. ஆண்டவரை பொறுத்தளவில் ரொம்ப சாதாரணமான காரியமா இருக்கு. ஆனா நான் சொல்றேன், இசப்பா நீங்க செஞ்சதுக்கு ரொம்ப நன்றிப்பா, ரொம்ப நன்றிப்பா, ரொம்ப நன்றிப்பா, ரொம்ப நன்றிப்பான்னு சொல்லும் போது ஆண்டவர் என்ன நினைப்பாருன்னா, என் பிள்ளைக்கு இன்னும் நான் என்ன செய்யணும்? ஒரு எக்ஸாம்பிள், நீங்க ஒரு சேரீ எடுத்து ஒரு அம்மா கொடுக்குறீங்க, சரியா? ஒரு சேலை எடுத்து ஒரு அம்மா கொடுக்குறீங்க. ஒரு 500 ரூபாய்க்கு நீங்க எடுத்து கொடுத்துருக்கீங்க. அந்த சேரீ உங்களுடைய செலவுகளை பார்க்கும்போது 500 ரூபாய்க்கு சாதாரணம் தான். நீங்க 500 ரூபாய்க்கு ஒரு சேரீ எடுத்து கொடுத்துட்டீங்க. ஆனா
அந்த அம்மாவுக்கு அந்த சாரியை பார்த்தா எப்படி தெரியுதுன்னா, என் வாழ்க்கையிலேயே இவ்வளோ அழகான ஒரு சாரி எனக்கு கிடைச்சதே கிடையாது. உங்களுக்கு போன உடனே ஃபோன் பண்ணுறாங்க, கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு போன உடனே ஃபோன் பண்ணுறாங்க, அக்கா நீங்கள் கொடுத்த சாரி ரொம்ப அழகாக இருந்துச்சுக்கா, தேங்க்ஸ்க்கா தேங்க்ஸ்க்கா தேங்க்ஸ்க்கான்னு சொல்கிறாங்க. அடுத்த 2-3 நாள்ல ப்ளவுஸ் எல்லாம் தச்சு போட்டு உங்களுக்கு முன்னாடி வந்துட்டு வீட்டுக்கே வந்துட்டாங்க, அக்கா நீங்கள் கொடுத்த சாரி நான் தச்சு போட்டேன், தேங்க்ஸ்க்கா தேங்க்ஸ்க்கான்றாங்க. அடுத்த ஒரு ஆராதனைக்கு கட்டிட்டு வந்துட்டாங்க, ஏக்கா நீங்கள் கொடுத்த சாரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, முதல் முறையை எங்கே தான் கட்டுறேன், ஆராதனை கட்டுறேன்னு சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு என்ன தோணும்? நான் உண்மையா நான் இவ்வளோ சந்தோஷப்படுவான்னு நான் நினைச்சே பார்க்கல. சாதாரணமா செஞ்ச இந்த உதவிக்கு இவ எப்படி இருக்கிறா? நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கிறா. அடுத்த வருஷம் நீங்க நிறைய பேருக்கு சாரி எடுக்கணும்னு நினைக்கும் போது முதல்ல உங்களுக்கு யார் ஞாபகம் வருவா? நன்றி சொன்னவங்க தான் ஞாபகம் வருவாங்க. சாதாரண மனுஷனாகிய நமக்கே இந்த சைக்காலஜி இருக்குமானால், கர்த்தர் தாம் யாருக்கு நன்மை செய்யணும்னு பார்க்கும்போது செய்த சின்ன சின்ன நன்மைகளை கூட நன்றி பலி செலுத்துகிறவனுக்கு கர்த்தர் இன்னும் நன்மைகளை கொடுத்து கொண்டே இருப்பார். கொஞ்சத்திற்கும் நன்றி செலுத்துகிறவனுக்கு கர்த்தர் அநேக காரியங்களை நன்றி செலுத்தக்கூடிய சூழலை கொடுப்பார். மேன்மேலும் ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார். அடுத்த நன்றி செலுத்த வேண்டும். நன்றி செலுத்தவில்லை என்றால் என்ன நடக்குது? அவன்கிட்ட இருக்கிறத எடுத்து இன்னொருத்தர் என்ன பண்றாரு? கொடுக்கிறார். அந்த ஒரு தாளந்து உள்ளவன் உண்மையா இல்லை, அவன்கிட்ட இருக்கிறத வாங்கி 5 தாளந்து பெருக்கிறவன்கிட்ட கொடுத்துட்டார். நன்றி இல்லை என்றால் என்ன நடக்கும்? இருக்கிறதும் சில நேரத்தில் பிடுங்கப்படும். 2வது காரியம், நன்றி இல்லை என்றால் சில நேரத்தில் ஆசீர்வாதங்களே சாபமாய் மாறுகிறது. 2 நாளாகமம் 32 அதிகாரம் 25 வசனம் எசேக்கியா ராஜாவை குறித்து வாசிக்கிறோம். 2 நாளாகமம் 32:25. நன்றி இல்லை என்றால் சில நேரத்தில் இந்த ஆசீர்வாதங்கள் சாபமாய் மாற துவங்குகின்றன. எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்திற்கு தக்கதாய் நடவாமல் மனமேட்டிமையானான். ஆகையால் அவன் மேலும் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் ஒரு மனுஷன் மனமேட்டிமையாய் மாறினதுனால ஒரு தேசத்தின் மேல ஒரு ஜாதியின் மேல கர்த்தருக்கு என்ன வந்துருச்சு? கடுங்கோபம் வந்துருச்சு. மீண்டும் எல்லாரும் ஒரு இந்த வசனத்தை வாசிடலாம். எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்திற்கு தக்கதாய் நடவாமல், அந்த வேர்டை பார்க்கணும். எனக்கு கர்த்தர் செய்த பாராட்டின உபகாரத்திற்கு தக்கதாக நான் நடக்க வேண்டும். நடக்காமல் இவன் எப்படி ஆயிட்டான்? மனமேட்டிமை ஆனதினால் அவன் மேலும் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் ஆண்டவருக்கு என்ன வந்துட்டான்? கடும் கோபம். அப்ப நல்லா தான் கர்த்தர் வச்சிருந்தார். இப்ப உள்ள என்ன வந்துருச்சு? மனமேட்டிமை. ஆசீர்வாதம் சாபமாய் மாற துவங்குகிறது. ஓகே, அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர்கிட்ட நம்மளுக்கு என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்கிறாரு? நன்றி. 10 பேர் போனாங்கல்லப்பா, மீதி 9 பேர் எங்கன்னு கேட்கிறார். இன்னைக்கு இந்த ஆராதனையில் ஆண்டவர் என்ன சொல்லிடக்கூடாதுன்னா, இவ்வளவு பேருக்கு நன்றி சொன்ன, நான் நன்மை செஞ்சேனப்பா, ஆனா கொஞ்சம் பேர் தானே நன்றி சொல்றாங்கன்னு சொல்லிடக்கூடாது. இந்த சபையே கர்த்தருக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு சபையா இருக்கணும். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் எங்க சபை கர்த்தருக்கு நன்றி உள்ள ஒரு சபையா இருக்கணும்னு சொல்றீங்க? எத்தனை பேர் என் குடும்பம் கர்த்தருக்கு நன்றி உள்ள ஒரு குடும்பமா இருக்கணும்னு நினைக்கிறீங்க? கடைசி வரைக்கும் கர்த்தருக்கு நம்ம எப்படி இருக்கணும்? நன்றி உள்ளவர்களா திரும்பி பார்க்கணும். திரும்பி என்ன செய்யணும்? பார்க்கணும். 20 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுடைய நிலைமைகள் எப்படி இருந்துச்சு? 30 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுடைய நிலைமைகள் எப்படி இருந்துச்சு? கடந்த வருஷம் எப்படி இருந்தோம்? நினைச்சு பார்க்கணும். நாங்கள் இதுவரைக்கும் வந்த பாதைகளுக்கு எம்மாத்திரம். இதெல்லாம் யாரால உண்டானது? கர்த்தரால். உமதால், உம்முடைய கரத்தால் உண்டானது. உம்முடைய கரத்தில் வாங்கி உம்முடைய கரத்தில் நாங்கள் திரும்ப கொடுத்தோம்னு சொல்றார். பாத்தீங்களா? அந்த ஆட்டிடியூட் நமக்கு தேவை. கடைசியா பார்க்கிறோம், எந்தெந்த விதங்களில் நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம்? வேகமாய் பார்க்கலாம். தேவனுக்கு முன்பாக தாழ்த்தி பணிவதின் மூலமாய். சொல்லுங்க பார்க்கலாம். விழுந்து பணிவதின் மூலமாய். லூக்கா 17 அதிகாரம் 16 வசனம். சிலருக்கு முழங்கால் படியிட முடியாது. நான் அவங்கள குறை சொல்லல. பலவீனத்தை நிமித்தம் வயசா இருக்கலாம், மூட்டுல பிரச்சனை இருக்கலாம், இடுப்பு பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனா நான் விசுவாசிக்கிறேன், இங்க இருக்க எல்லாருக்குமே மூட்டு பிரச்சனையும் இடுப்பு வலியும் கிடையாதுன்னு நினைக்கிறேன். கரெக்டு தானம்மா? எனக்கெல்லாம் மூட்டு வலியோ இடுப்பு வலியோ கிடையாதுன்னு சொல்றவங்க மட்டும் 2 கையை நல்லா உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சரி, அப்போ நாமெல்லாம் கர்த்தருக்கு முன்னாடி நல்லா விழுந்து பணியலாம். சிலருக்கு இடுப்பு வளையாது, சிலருக்கு வயிறு பெருசாக இருக்கும், சிலருக்கு மூட்டு பிரச்சனை இருக்கும், பல ப்ராப்ளம் இருக்கு. ஒரு குனிஞ்சு தொழுது கொள்ள முடியாமல் இருக்கலாம். ஆனால் இங்கே வாசிக்கிறோம், ஒருத்தர் நன்றி செலுத்த வந்தவன் என்ன செய்கிறான்? அந்த குஷ்டரோகி 17 அதிகாரம் 16 வசனத்தை வாசிங்க. அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு பணிந்து ஸ்தோத்திரம் செலுத்துகிறான். எப்படி ஸ்தோத்திரம் செலுத்துறானா? முகங்குப்புற. பிரஸ்டீஜை பார்க்கல. ஏன்னா இவ்வளவு நாள் இவன் பிரஸ்டீஜ் கம்பளமாய் போச்சு. ஊருக்கு வெளியே துரத்திட்டாங்க. சாப்பாடு கையில கூட கொடுக்கறதில்ல, வச்சு தள்ளிடுறது.
இவன் வந்தானாலே அபிஷ்டு அபிஷ்டு, தீட்டு தீட்டு, தீண்டாமை தீண்டாமைன்னு சொல்றாங்க. ஆனா இப்போ அவன் வாழ்க்கை திரும்ப கிடைச்சு பல வருஷங்கள் கழிச்சு மனைவியோட பிள்ளையோட உட்காந்து என்ன செய்ய போறான்? ஐயா, சாப்பிட போறான். வீட்டுக்கு போய் சாப்பிட கூட இல்லை, திரும்பி வந்து ஆண்டவருக்கு என்ன சொல்றான்? நன்றி சொல்றான். எப்படி பணிந்து கொண்டானா? வலது கரத்தை உயர்த்தி வாசிங்களா. அவருடைய பாதத்தருகே சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய பாதத்தருகே எப்படி விழுந்தானா? முகங்குப்புற விழுந்து அவருக்கு என்ன செலுத்தினான்? கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நன்றி செலுத்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவரை பாராட்டின கிருபைகளுக்காக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப ஆண்டவருக்கு முன்னாடி கம்பா நிக்க கூடாது. அட்டென்ஷன்ல தேசிய கொடி ஏத்த மாதிரி ஜனகன மனகதி பாடுற மாதிரி நிக்காம தாழ்த்தணும். என்ன செய்யணும்? தாழ்த்தணும். சிலருக்கு நம்ம ஆண்டவருக்கு முன்னாடி நிக்கிறோன்றதே தெரியாது, நம்ம பலிபீடத்துக்கு முன்னாடி நிக்கிறோன்றதே தெரியாது. அவங்க நினைப்பாங்க, பாஸ்டர் அங்க பாடுறாரு, நான் எங்க பாடுறேன், இங்க பாடுறேன், அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. அப்படி இல்லை. நானும் நீங்களும் சேர்ந்துதான் யாரை ஆராதிக்கிறோம்? கர்த்தரை. அப்படி ஆராதிக்கும் போது நம்முடைய பாடி லாங்குவேஜும் ரொம்ப முக்கியம். ஆண்டவருக்கு முன்னாடி விரப்பெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, இல்லாம ஆண்டவருக்கு முன்னாடி தாழ்த்தணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். பாடி லாங்குவேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்மளுக்கு தெரியும். பாடி லாங்குவேஜ் தெரியாதுன்னா நம்ம யாரும் சொல்ல முடியாது. உங்ககிட்ட வந்து ஒருத்தன் தேங்க்ஸ் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், தேங்க்ஸ் சார் அப்படின்னாலும் உங்களுக்கு தெரியும். தெரியுமா தெரியாதாமா? எனக்கு தெரியும் சொல்றவங்களும் ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். தெரியும். சரியா? ரொம்ப நன்றி அப்படின்னாலும் உங்களுக்கு தெரியும். அண்ணே ரொம்ப நன்றிண்ணே, நான் நினைச்சே பார்க்கல. இது உங்களுக்கு தெரியும். எப்படி தெரியும்? நம்மளுக்கே தெரியுது இல்லையா? அப்ப நமக்கே தெரியும்னா நமக்கு நடக்கவும் தெரியணும். ஆண்டவருக்கு முன்பாக எப்படி பணிந்து கொண்டானா? அவருடைய பாதத்தை அருகே ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்தவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அடுத்த சத்தமா கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். எப்படி செலுத்தணும்? சத்தமா. சிலருக்கு பர்சனலா தேங்க்ஸ் அனுப்புவாங்க, ஆனா பப்ளிக்கா ஒரு தேங்க்ஸ் சொல்ல வராது. புரியுதா உங்களுக்கு? இப்போ பப்ளிக்கா ஒருத்தரை கூப்பிட்டு கனப்படுத்துறோம்னு வச்சுக்கோமே, அப்புறம் பின்னாடி போயிட்டு ரொம்ப தேங்க்ஸ்னே சந்தோஷமாங்க, ஆனா பப்ளிக்கா தேங்க்ஸ் சொல்ல வராது. ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், பப்ளிக்கா தேங்க்ஸ் பண்ணணும் கூட கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உண்மைதானே இல்லையா? அதுக்கு பேர் தான் பகிரங்க ஆராதனை, பப்ளிக் வர்ஷிப். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, இது தனிச்சபம் அல்ல, இது பகிரங்க ஆராதனை, பப்ளிக் வர்ஷிப். இந்த வர்ஷிப்ல கர்த்தருக்கு நம்ம எப்படி நன்றி செலுத்தணுமான்னா, சத்தம் உயர்த்தி. சத்தம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 15ஆம் வசனத்தை வாசிங்க. 15ஆம் வசனம். அவர்களில் ஒருவன் தன் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து, அண்டர்லைன் தட் வேர்ட், அடுத்த வார்த்தை வாசிங்க. எப்படி சொல்றானா? உரத்த சத்தத்தோடு. நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். உரத்த சத்தத்தோடு, உரத்த சத்தத்தோடு. அப்போ ஆண்டவருக்கு பாடி நீங்க ஒரு பாட்டை பாடுங்கன்னா, நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது அப்படின்னு சொன்னா நம்ம எப்படி பாடுவோம்னா, நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்து, இப்படி பாடுனா உங்களுக்கும் கேட்காது, கர்த்தருக்கும் கேட்காது, பக்கத்துல கூட கேட்காது. அப்போ ஆண்டவருக்கு நம்ம எப்படி ஆராதித்து மகிமை செலுத்தணுமா? உரத்த சத்தத்தோட. நல்ல கை வைத்து ஒரு அல்லேலூயா, உரத்த சத்தத்தோட ஒரு அல்லேலூயா. நீங்க என்ன எதிர்பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். ஒவ்வொரு டைமும் உரத்த சத்தத்தோட நான் சொல்லணும்னு எதிர்பார்க்க கூடாது. புரிஞ்சுச்சா? அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. ஆரோக்கியமானதை தான் கண்டு வந்து திரும்பி வந்து உரத்த சத்தத்தோட தேவன் என்ன செய்தானா? இனி ஒரு தீர்மானம் எடுக்கணும். இந்த வருஷத்தின் முதல் ஆராதனையில கையை தட்டினா என் சத்தம் வந்து பார்த்தீங்கன்னா அங்க தாண்டி கேட்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமீன். பாடுனா என் சத்தம் காதை கிழிக்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கையை தட்டி பாடணும். ஸ்டைல் பண்ணக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? ஸ்டைல். அப்படி டீசென்ட்டா பிரைஸ் தி லார்ட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர், ஹalleluyaனா அது ஒரு ஸ்டைலா. கையை உயர்த்தி ஆராதினா பிரைஸ் காட், கையை உயர்த்தணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் வெக்கமானேன்னு அவனுக்கு தான் தெரியுமியா. மனைவியோட பிள்ளையோட உட்காந்து சாப்பிட்டு வருஷ காலம் ஆயிட்டு அவனுக்கு இப்போ ஒரு எண்ணம், நான் கர்த்தரை எப்படி மகிமைப்படுத்தணும்? உரத்த சத்தத்தோட. ஏன் நம்மளுக்கு சில நன்றி சொல்ல முடியல? திருப்தி இல்ல, கௌரவம் வந்துருது, மற்றவங்களை பார்க்கிறோம், பிரச்சனைகளை பார்க்கிறோம், இதெல்லாம் மூட்டை கட்டி ஆண்டவர் பாத்திர தூரத்துக்கு போட்டுட்டு 35 லட்சம் கிலோ தங்கத்தை ஆலயத்துக்கு என்று கொடுத்த தாவீது சொல்கிறான், இதெல்லாம் உங்க கையில இருந்து கிடைத்துச்சு, உங்களுக்கே திருப்பி கொடுக்கிறேன், இதற்கு நான் யாரு? எம்மாத்திரம். எத்தனை லட்சம் கிலோ? 35 lakhs kilogram of gold he offered to the temple of God. ஹல்லேலூயா. அடுத்து கர்த்தரை ஆராதிக்கணும். என்ன செய்யணும்? அந்த வசனத்திலே பார்க்கிறோம், தேவனை என்ன செய்யறான்? மகிமைப்படுத்துகிறான். நான் ஆராதனைக்கு வருவதற்கு ஒரு காரணம் உண்டு. நான் யாரை மகிமைப்படுத்த வேண்டும்? கர்த்தரை மகிமைப்படுத்தணும். அடுத்த 4வது ஒரு காரியத்தை பார்த்து முடிக்கலாம். பகிரங்கமாக அறிவிக்க பழக வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் செய்த நன்மைகளை சாட்சி சொல்லணும். எத்தனை பேர் நீங்க சாட்சி சொன்னீங்க? புது வருஷ ஆராதனையில் நிறைய பேர் சாட்சி சொன்னீங்க. அப்பப்போ உங்களுக்கு கர்த்தர் நன்மை செய்யும் போது அப்பவே சூடா கர்த்தருக்கு ஒரு சாட்சியை சொல்லிட்டா சபை மத்தியில் சொல்லிடலாம். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். யோவான் 4ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை 30ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம்.
இங்கே ஒரு சமாரியா ஸ்திரீ இருக்கிறா. அவளுடைய வாழ்க்கை சரியான வாழ்க்கை கிடையாது. நம்ம ஊரில் ஒரு மேரேஜ் முடிச்சு 2வது மேரேஜ்னாலே பெரிய ஒரு மாதிரி பார்க்குறாங்க. 2வது மேரேஜ், 3வது மேரேஜ், 4வது மேரேஜ், அதாவது வாழ்க்கையில் சிலருடைய இழப்பு நிமித்தம் உள்ளது, அதை நான் சொல்லலை. ஆனால் இவளுடைய ஜீவியத்தை குறித்து நம்மளுக்கு தெரியலை. ஏன்னா அவள் தான் யாரும் வராத நேரத்தில் வர்றா, யாரும் அவளை பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறா, அதை விரும்பலை. ஆண்டவர் தன்ட்ட பேசுனதை கூட அவர் யோசிக்கிறா. அப்படிப்பட்ட ஒரு ஜீவியத்தை வெளியே சொல்ல முடியாத ஒரு ஸ்திரீ, அவளை குறித்து கர்த்தர் அறிந்த உடனே, அவள் கர்த்தரை குறித்து அறிந்த உடனே 28ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கிறோம். அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்து விட்டு நேர எங்க ஓடுறா? ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானோ என்றால். அப்பொழுது அவர்கள் ஊரிலிருந்து புறப்பட்டு அவரிடத்தில் வந்தார். இது என்னன்னா, பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட் ஆர் பப்ளிக் டிக்ளரேஷன் ஆர் பப்ளிக் டெஸ்டிமனி. ஆண்டவர் தனக்கு செய்த நன்மையை போய் ஒருத்தட்ட ரெண்டு பேர்ல ஊரையே போய் திருப்பி கொண்டு வந்துட்டாயா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ கர்த்தர் நன்மை செய்ததுக்கு நம்ம எப்படிலாம் நன்றி சொல்லலாம்? இதுவும் ஒரு வழி. அவர் எனக்கு செய்த நன்மைகளை ஊர் ஊரா போய் சொல்லணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 2025 வருஷம் பல கிராமங்களில் நம்ம சுவிசேஷ ஊழியங்களை செய்ய போறோம். சாட்சி சொல்லுங்க ஐயானா, எனக்கெல்லாம் வராது பாஸ்டர், எனக்கு சரியா வராது பாஸ்டர், எனக்கு சொல்ல தெரியாது பாஸ்டர், அப்படிலாம் சொல்லக்கூடாது. அல்லேலூயா. ஆயத்தமா இருக்கணும். ஒரு நாள் ஒரு பிராக்டிஸ் கொடுத்துருவானே, 5 நிமிஷம் கொடுத்து உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்த ஒரு நன்மையை சுருக்கமா எழுதி பழகுங்கன்னு ஒரு பிராக்டிஸ் கொடுங்க. கரெக்டா இருக்கும். யூ டேக் அண்ட் ப்ரிப்பேர். வீட்டில் உட்காந்து யோசித்து பாருங்க, கர்த்தர் செய்து எப்படி ஒரு சுருக்கமா சொல்லி பழகலாம். கண்ணாடி முன்னாடி நின்று பிராக்டிஸ் பண்ணுங்க. கண்ணாடி முன்னாடி எவ்வளவு நேரம் நிற்கிறோம், அதை போட்டு பிராக்டிஸ் பண்ணுங்க. எப்படி சாட்சி சொல்லலாம், எதை சொல்லலாம். சிலருக்கு எதையாவது சொல்ல சொன்னா குண்டக்க மண்டக்கு எதையாவது சொல்லிடுவாங்க. ஒரு சாட்சியை சொல்லணும்னா பிறந்ததுலேருந்து சாகத வரைக்கும் அவ்வளோ சாட்சியும் சொல்லிடுவாங்க. அப்படி இல்லை. ஒரு இடத்துல சொல்ல சொன்னா எதை சொல்ல வேண்டுமோ அதை சொல்லணுக்கு பிராக்டிஸ் பண்ணுங்க. இவா பாருங்க, ஒரு குறிப்பிட்ட காரியத்தை ஒன்னே ஒன்று சொல்றா. அவ சொல்ற சாட்சி, கர்த்தர் எனக்கு அதை கொடுத்தாரு இதை கொடுத்தாருன்னு சொன்னாருமா. சூப்பரான வசனம் 29ல வாசிக்கிறோம். அவ சொல்லிட்டா, நான் யாருன்னு ஒருத்தர் கண்டுபிடிச்சாரியா. இது ஒரு சாட்சி. எப்படி சாட்சி பாருங்க. நான் செஞ்சதெல்லாம் ஒருத்தர் சொல்லிட்டார். அவ என்ன செஞ்சான்னு ஊருக்கே தெரியும். இவ சொல்றா, வாசிங்க 29ஆம் வசனத்தை. நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்து. முதல்ல யாரா பார்த்தா தெரியுமா? ஒரு மனுஷனா பார்த்தா. 2வது யூதனா பார்த்தா. 3வது தீர்க்கதரிசியா பார்த்தா. அடுத்த மேசியாவா பார்த்தா. இங்க வந்து மேசியான்னு டிக்ளரே பண்ணிட்டா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பெற்ற சாட்சியை சொல்லாதவர்களுக்கு, பெற்ற நன்மைகளுக்கு நன்றி சொல்லாதவர்களுக்கு அடுத்த நன்மைகளை கர்த்தர் என்ன செய்யறதில்ல? செய்யறதில்ல. கொடுத்ததுக்கு நம்ம சொல்லணுமே. அப்ப இங்க பாக்குறோம், ஊருக்கே போய் சொல்றா. அப்ப கர்த்தருக்கு எப்படிலாம் நன்றி செலுத்தலாம் பார்த்தோம். முதல் காரியம், பணிந்து, முகங்குப்புற விழுந்து பணிந்து நன்றி சொல்லலாம். 2வது பார்த்தோம், எப்படி பார்த்தோம்? சத்தமாய் உயர்த்தி நன்றி செலுத்தலாம். 3வது, தேவனை மகிமைப்படுத்தி நன்றி சொன்னா. 4வது காரியம், பகிரங்கமாய் சாட்சி சொல்லி அறிவிக்கிறார். அப்போ இந்த முதல் வாரம் ஆண்டவர் அதை தருவார் இதை தருவார்னு ஒரு செய்தி சொல்லல. தந்ததற்கு முதல் கர்த்தருக்கு என்ன சொல்லுவோம்? நன்றி சொல்லுவோம். எத்தனை பேர் நன்றி செலுத்த பிரியப்படுறீங்க? இந்த 4 காரியமும் நம்மகிட்ட இருந்துடக்கூடாது. 4 காரியம் முதல்ல பார்த்தோம். என்கிட்ட என்ன இருந்துடக்கூடாது? திருப்தியின்மை. எல்லாரும் கவனிச்சவங்களா சொல்லுங்க. திருப்தியின்மை. என்ன இருக்கக்கூடாது? திருப்தியின்மை. அதை தந்தாரு இதை தந்தாருன்னு அதை யோசிங்க. அதை தரலையே இதை தரலையேன்னு யோசிக்காதீங்க. கர்த்தர் கொடுத்தவைகளுக்காக நன்றி. 2வது காரியம் பார்த்தோம். எதை என்ன செய்யறோம்? கௌரவம் அல்லது இது என்னால தான் உண்டாயிட்டுன்ற நினைப்புகள் இல்ல. எல்லாமே யார் கொடுத்தது? கர்த்தர் கொடுத்தது. 3வது காரியம் பார்க்கிறோம், பிரச்சனைகளை பார்ப்பது. 4வது மற்றவர்களை பார்ப்பது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே எல்லா துதியும் என்னில் நிலைவரமானவர்க்கே எல்லா புகழும் எல்லா புகழும். இந்த வருஷத்துல சொல்லுவோம், எல்லா கனமும் என்னில் அசாத்தியம்